அதாவது ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் ஏற்படுகிற துயரமான ஒரு சம்பவம் அவங்களை எப்படி அதை பாதிக்கும், அவங்க எப்படி அதை மீண்டு வருகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதிப்பு வந்தால் நம்ம அதை ஜெயிக்க முடியுமா, மீண்டு வர முடியுமா, அல்லது துக்கத்திலே அமிழ்ந்து போயிடுவோமா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. நிறைய பேருக்குள்ள மரண பயம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கி மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அந்த வழியை கடந்து போனவங்களோட நம்ம அந்த அனுபவத்தை கேட்கும்போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்களோட நம்ம பேசுகிறோம். நேற்றைய தினத்தில் அவங்களுடைய குடும்பம், அவங்க ரட்சிப்பு, அவங்க அபிஷேகம், ஊழிய தரிசனம் பெற்றது, கர்த்தர் அவங்களை உருவாக்கினது சிங்கப்பூரில், அவங்களுக்கு பல பல வாய்ப்புகள் இருந்த போதிலும் தேவ சித்தம் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்தது. அதெல்லாம் பற்றி நிறைய நம்ம அறிந்து கொண்டோம். அப்போது இந்த நாளிலும் பாஸ்டர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பல காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி தான் முக்கியமான காரியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கவனமாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை எல்லாருடைய சார்பாக பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நிறைய காரியம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம். எனக்கே நேற்று தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதம் நீங்கள் ஆரம்ப காலம் எனக்கு தெரிய வருது. ஆனால் ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு அனுபவங்கள். அது நிறைய ஊழியக்காரங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காரியம். ஊழியத்தின் ஆரம்ப காலம் தெருக்களில் நின்று பிரசங்கித்தது, கிராமங்களுக்கு போனது, ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்த விதம் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னோன்னா, இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க, கர்த்தருடைய அழைப்பை பெற்று தேவனுடைய சித்தத்துக்குள்ளே தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்து சென்னையில் இருந்து கொண்டு பீகாரை கான்சன்ட்ரேட் பண்ணி வட மாநிலங்களில் சபை உருவாக்க ஆண்டவர் சொன்னதெல்லாம் தான் செய்து கொண்டே வந்திருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. அப்படி இருந்தும் இப்படி ஒரு மரணம், உங்களுடைய மனைவி அவங்க 24 வருஷம் ஒரு தீர்க்கதரிசியாக உங்கள் கூட நின்று ஊழியத்தில் நின்று ஒரு தூணாக இருந்து செயல்பட்டவங்க, அவங்கள 4 வருஷம் அவங்க வந்து கேன்சர் வியாதியில் அப்படியே கஷ்டப்பட்டு வந்து தேவன் நம்ம எதிர்பார்த்தோம் ஆண்டவர் அவங்களை சுகமாக்கிடுவார் அப்படி தான். நான்லாம் எவ்வளோ ஜெபிச்சிருக்கேன் ஆண்டவரிடத்தில். அப்போ உலகம் முழுவதும் ஜெபிச்சாங்க அதுக்காக. ஆனால் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட 19 மாதம். இந்த 19 மாதம் எப்படி கடந்து வந்திருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் வேறு எல்லாம் டீனேஜ் மகனும் மகளும், அவங்க எப்படி இந்த காரியங்களில் சமாளித்து வந்திருக்கிறாங்க? இழப்புங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. ஆண்டவர் சுகமாக்கிற மாட்டாரா என்ற ஆதங்கம் நிச்சயமாக இருந்தது. ஆண்டவர் சுகம் தரணும்னு போராடினது உண்மை. என் ஒய்ஃபும் ஒரு ஹீலிங் கர்த்தர் கொடுப்பாரு. அதை ஒரு டெஸ்டிமனியாக நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும். அதனால் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அந்த ஜேர்னி. ஓகே. ஏன்னா ஹீலிங் ஆனதுக்கு பிறகு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் முடிவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம். அது நான் இல்லைன்னு சொன்னால் நான் போய் சொல்லுகிறவனாக இருப்பேன். மரணத்தை சந்திக்கும் பொழுது அந்த வேதனை, வலி நிச்சயம் இருந்தது. இப்போ 19 மாதம் ஆகிவிட்டது. இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வலி முழுமையாக போயிடுச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த க்ரீஃபை கம்ப்ளீட்டாக நாங்கள் ஓவர் கம் பண்ணிட்டோன்னு நான் முழுமையாக சொல்ல மாட்டேன். ஆனால் எவ்வளவோ பெட்டர். அந்த ஒரு 2 வருடம் ஆகும்னு மூத்த ஊழியர்கள் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும், துக்க நாட்கள். ஆனால் ஒன்று எனக்கு நிச்சயமாக தெரியும், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மோசேக்காக துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. அதனால் the grief will come
டு அன் எண்ட் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னை மேடையில் பார்க்கும் பொழுது, அதுவும் மரண வீட்டில் குறிப்பாக அந்த 3 days ஃபியூனரல் சர்வீஸில் பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். நான் பப்ளிக்காக அழலை. நான் தான் நிறைய மீட்டிங்கை எம்சி பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு ஆக்சுவல் ஃபியூனரல் சர்வீஸு. என்ன ஒய்ஃப் சொல்லிட்டாங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் அ சேட் ஈவெண்ட், ஒரு துக்க ஈவெண்ட்டாக. அவங்க கடைசி ஒரு வாரமாகவே அவங்க ஃபியூனரலுக்கு அவங்களே ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடணும், அவங்க என்ன ஹூடு போடணும். இன்ஃபேக்ட் அவங்களுடைய காஃபின் பாக்ஸை அவங்க பார்த்துட்டாங்க. அவங்களுடைய அந்த ஊர்தி வண்டி அதை அவங்க பார்த்துட்டாங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறோங்கிறத சொல்லியாச்சு. அந்த ஃப்ளையர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் அனுப்புவாங்க தெரியுமா, இறந்துட்டாங்கன்னு. அது வந்து கண்டவங்க போட்டுருவாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, கண்டவங்க வந்து ஒரு கருப்பு கலரில் போட்டு ஒரு கண்ணீர் வடிக்கிற மாதிரி போட்டு இஷ்டத்துக்கும் போட்டுருவாங்க. இல்லை, என் லைஃப் வந்து நிறைவாக வாழ்ந்து முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்கு ஆண்டு தரிசனத்தில் காட்டின காரியங்கள், விக்ட்ரி, இட் இஸ் ஃபினிஷ்ட், இந்த வார்த்தை தான் இருக்கணும். வெற்றி, ஜெயம், எல்லாம் முடிந்தது, அப்படி தான் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் என்னை காட்டினது. தேவதூதர்கள் எல்லாம் வச்சு எனக்கு ஆண்டவர் காட்டினது லாஸ்ட் வீக்கில். ஸோ அதனால் அப்படி தான் போடணும். அப்போ நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து அந்த டிசைனர்கிட்ட சொன்னேன், எங்களுக்கு டிசைன் பண்ணுறவர்கிட்ட இது மாதிரி போடுங்கன்னு. அவர், பாஸ்டர் என்னால் முடியவே முடியாது, என்ன சொல்கிறீங்க நீங்கள், உயிரோடு இருக்கிற ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ண சொல்கிறீங்க. டாக்டர்ஸ் வந்து டைம் சொல்லிட்டாங்க, இன்னொரு 2 days 3 daysன்னு. என் மகா வந்துட்டா சிங்கப்பூர்லேருந்து, என்னுடைய பிரதர் யூஎஸ்லேருந்து வந்துட்டான், அவங்க ஜெஸ்ஸியுடைய சிஸ்டர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ டெத்தை பற்றி ப்ரிப்பேர்டாக 1 week ஜெஸ்ஸி பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க என்கிட்ட. எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை நான் எப்படி பார்க்கணும், இதெல்லாம் கான்வர்சேஷன் ஓடுது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு கால் பண்ணி, அவங்க ஃபோனை பிடிக்க முடியாது, பலன் இல்லை, சாப்பிடலை ஒரு 2 months-ஆ, எது போனாலும் வாமிட் வருது, கையை வந்து அப்படியே கீழே தான் விழுது. அப்போ ஃபோன் வந்து யாராவது பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நர்ஸு. 25 பேர்கிட்ட லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக கனெக்டடாக இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஆக்சுவல் ஃபேர்வெல் பை எல்லாருக்கும் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்களோ அவங்கள தேங்க் பண்ணிட்டாங்க. யாரோடலாம் ஒப்புரவாகணும்னு நினைக்கிறாங்களோ ஒப்புரவாயிட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுனால நான் டீட்டெயிலாக அப்படியே போக போக சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டீஸ், அதனால தான் நான் நோட்டீஸ் போடுறதுக்கு நான் அனுமதித்தேன். ஏன்னா இவங்க எந்த ஃபோட்டோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபோட்டோ கொண்டு வந்து காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ போடு, இந்த ஃபோட்டோ போடு, இந்த மாதிரி போடு, யாரும் போட்டுறக்கூடாது. நீ வந்து 3 ஆப்ஷன் வச்சுக்கோ, 3 செஞ்சிரு. அதை நீ வந்து ஃபேஸ்புக்கில் மற்ற இடத்துல போட்டுட்டீங்கன்னா அதையே அவங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கிடுவாங்க. யாரும் வேற ஒன்றை போடக்கூடாது, வேர்டிங்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பண்ணி வச்சுட்டு எல்லாம் போட்டுட்டு இறந்த நாள் மட்டும் போடலை. அவர் வந்து கதறாரு டிசைனரு, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க. நான் சொன்னேன், நீங்கள் செஞ்சுருங்க, நம்மளாம் ஹீலிங்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். சரி, நம்ம ஹீலிங்காக ஜெபம் பண்ணுறோம், இப்போயும் நான் மிரக்கல் ஆர்டர் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த டிசைன் வந்து டெஸ்டிமனியாக வந்துடட்டும், அதனால் தைரியமாக செய்யுங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். வேறு யார்ட்டையும் சொல்லலை, அவர்கிட்ட மட்டும் தான். கரெக்டாக அவங்க இறந்த உடனே டாக்டர் கிளினிக்கலி டெட்டுன்னு சொல்லும் போது நான் கால் பண்ணி அதை சொல்கிறேன். 10 நிமிஷத்தில் அவர் ஃப்ளையர் அனுப்பிட்டார். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அந்த நாங்கள் பண்ணதான், ஒருத்தர் வேறு யாரும் வேறு எதுவும் போடலை, அவங்க விருப்பத்தின்படி. ஸோ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க. பிள்ளைங்க கிட்ட லாஸ்ட்டாக அவங்க இறந்து போகிறது நைட்டு ஒரு 9:45 10 மணி. 5 மணிக்கு ஈவினிங்கு நான் என் மகளையும் என் மகனையும் கூப்பிட்டு வரேன். அவங்க வந்து ப்ரே ஃபார் அ ரிலீஸ், நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ரிலீஸ் பண்ணு, காட் இஸ் ஹோல்டிங் பேக் ஒன்லி பிகாஸ் சில்ட்ரன் ஆர் நாட் ரிலீஸிங் மீ. ஓ, பிள்ளைகள் பிடிக்கிறாங்க ஜெபத்தில், ரிலீஸ் பண்ணுங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிள்ளைங்க 2 பேரும் இருக்கிறாங்க, நான் கூட இருக்கிறேன். ஜினெட் ப்ரே ஃபார் ரிலீஸ், லெட் மம்மா கோ டு பி வித் காட். ஏஞ்சல்ஸ் ஆர் வெயிட்டிங், பார்க்குறாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் மகனை கூப்பிட்டு யூ ப்ரேன்றாங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நான் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு அம்மாவை வந்து நீங்கள் எடுத்துக்க ஆண்டவரேன்னு எப்படி சொல்லுவாங்க?
ஆனால் நீ சொன்னது தான் எனக்கு ஃப்ரீயாக போக முடியுன்றாங்க. அப்புறம் பிள்ளைங்க வந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, அம்மாவை நீங்கள் இன்றைக்கும் இப்பையும் கம்ப்ளீட்டாக சுகமாக்க முடியும், நாங்கள் நம்புகிறோம். ஒன்று கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணியிருக்கேன் அம்மாவை. இதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது அம்மா, அதனால் நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா உங்கள் இடத்துக்கு பெயின் இல்லாத இடத்துக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. பிள்ளைங்க அழுதுகிட்டு ஜெபம் பண்ணது, இவங்க கண்ணை மூடி ஆமேன், ஒரு இமோஷன் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு வாரமாகவே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க அந்த உலகத்துக்கு. அவங்களுக்கு இது எதுவுமே வந்து பெருசாக தெரியல. அதில் காட் அப் இந்த நெக்ஸ்ட் வேர்ல்டு. அதான் தேவதூதனை பார்க்குறாங்க, வேறு தேவதூதில் வந்து காத்திருக்காங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு, எல்லாம் ஓகே அப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் பையனை ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. பையன் ஜெபம் பண்ணுறான். அப்புறம் 2 பேரையும் இவங்க தொட்டு ஆசீர்வதித்து இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அது வாய்ஸ் கூட எங்களுக்கு கிளியராக கேட்கல. அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க. 2 பிள்ளைகளுக்காக நல்லா ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க பிள்ளைங்கள. அப்புறம் இருட்டாவது, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கம்யூனியன், எனக்கு என்னமோ ஒரு லீடிங் இருந்துச்சு, ஒரு கம்யூனியன். ஸோ அப்போ நான் கம்யூனியனுக்கு அப்போ கொண்டு போயிருந்தேன். ஸோ நாங்கள் 4 பேரும் லெட் அஸ் ஹேவ் அ ஃபேமிலி கம்யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் குடும்பங்கிற யூனிட்டை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனியன் எடுத்தோம். கம்யூனியன் முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன், ஷால் வி டேக் அ லாஸ்ட் செல்ஃபி, கடைசி செல்ஃபி ஒன்று எடுக்கலாமான்னு. ஸோ அதையும் எடுக்கிறோம். 5:45 லாஸ்ட்டு செல்ஃபி எடுக்கிறோம். அப்புறம் பிள்ளைங்க போயிடுறாங்க. அப்புறம் 3 hours நான் தான் இருக்கிறேன். அப்படியே இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க, அவரை முடிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து உன்னை வந்து எனக்கு ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்தார். ஏன்னா மேரேஜ் டைமில் ஆண்டவர் பேசினார், நான் வந்து என்னுடைய மகளை உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். அதே போல் தான் ஆண்டவர் தனியாக அவங்கக்கிட்ட உனக்கு நான் என்னுடைய மகனை கிஃப்டாக கொடுக்குறேன், தனித்தனியாக. ஸோ அதனால் நான் சொன்னேன், இந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்தாரு, நான் வந்து எந்த அளவுக்கு இந்த கிஃப்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணேன்னு தெரியல. ஆனால் ஜெஸ்ஸி, கேன் ஐ தேங்க் காட் ஃபார் த கிஃப்ட் தட் யூ வேர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் இந்த கிஃப்டை கொடுத்தீங்க, இந்த கிஃப்ட்டை நான் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன்னு தெரியல, பட் ஷி வாஸ் அ கிஃப்ட் டு மீ, டு த ஃபேமிலி, டு த சர்ச், டு த மினிஸ்ட்ரி, டு த நேஷன். இப்போ அந்த கிஃப்டை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு இது மாதிரி இமோஷ்னல் ஆகுது. பட் அவங்க அமைதியாக அவங்களால முடியல பேசுறதுக்கு, தம்ஸ் அப் காட்டுறாங்க. நான் கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ் பாட்டு பாடட்டுமான்னு கேட்டேன். ஓகேன்னாங்க. ஒரு சிரிச்சாங்க, நானா பாடுறதுன்னு. அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ் பாட்டு நான் 2 தடவை பாடினேன், 3 தடவை பாடினேன். தமிழில் பாடினேன், இங்கிலீஷில் பாடினேன், அவங்களும் பாடினாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை குறித்து சில கதை சொல்லியிருந்தாங்க. நான் திருப்பி அஷ்யூர் பண்ணேன். அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பேச முடியல லாஸ்ட் 1 hour. அப்போ நான் வந்து ஆண்டவரே சொன்னேன், இந்த நேரம் எனக்கு ஏதாவது கொடுங்க, அவங்க என்ன பேச வர்றாங்க தெரியல. அப்போ ஆண்டவர் வந்து பிள்ளைகளை குறித்து நீ அஷூரன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்துச்சு. ஊழியத்தை குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறா, நான் உனக்கு அதை சொல்கிறேன், நீ அதை கேளு அப்படின்ற மாதிரி ஒரு லீடிங் இருந்துச்சு. அப்போ ஊழியத்தை குறித்து 2-3 காரியம், பிள்ளைகளை குறித்து 2-3 காரியம் நான் சொல்கிறேன். சொன்ன உடனே சிரிச்சிட்டு அதுதான் நான் சொன்னேன், பிள்ளைகளை நான் எப்படி பார்க்கணுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஊழியத்தில் சில காரியம் சொன்னாங்க. இன்டர்செஷன் அதிகரிக்கணும். நம்ம ஊழியத்தில் இன்டர்செஷன், நீ வந்து ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட் போடுற, ஃபுல் டைமு வர்ஷிப் லீடர் போடுற, ஃபுல் டைம் இதெல்லாம் போடுறியே, ஏன் ஃபுல் டைம் இன்டர்செஷன்ஸ் போட மாட்டேங்கிற? எவ்வளோ பெரிய ஊழியம், எவ்வளோ பெரிய சேலஞ்சு. அதனால் இனிமேல் நீ வந்து அதை போடணும். இன்டர்செஷனுடைய லெவலில் கூடணும், மினிஸ்ட்ரியில் வர்ஷிப் கூடணும். ஆனால் வர்ஷிப்பில் வந்து சும்மா மியூசிக்கு அது இதை வச்சுக்கிட்டு படுறதில்ல, ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன்க்ரீஸ் ஆகிற வர்ஷிப் இருக்கணும். அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் யங் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணணும், விமன் மினிஸ்ட்ரி அங்கீகரிக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னது. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாங்க என்ன ரொம்ப நேரம்.
அப்புறம் பர்சனலாக சில காரியம் என்கிட்ட சொன்னாங்க. அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 2 or 3 ஹவர்ஸில். ஸோ அப்புறம் ஜோம் பண்ணிவிட்டு அடிக்கடி போயிட்டு தொட்டு ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் 2-3 தடவை இப்படி போயிட்டு நான் வந்தேன். அப்புறம் 9:45 போல் 10 o'clock இறந்துட்டாங்க. ஸோ வெரி வெல் ப்ரிப்பேர்ட். இந்த சேஞ்ச் ஆகுது. அது வரைக்கும் அவங்க மிரக்கல் எதிர்பார்த்தாங்க. ஓகே, அவங்க எதிர்பார்த்தாங்க மிரக்கல். ஆனால் அந்த 1 week முன்னால் ஐசியூக்குள்ளே கொண்டு போகும்போது அப்போ தான் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்களை வர வச்சுருங்க, ரிலேட்டிவ்ஸை வர வச்சுருங்க அப்படின்னு ஐசியூ கொண்டு போகிறாங்க. ஐசியூ கொண்டு போகும்போது அவங்களுக்கு வர்ஷிப் ரொம்ப பிடிக்கும். பல மணி நேரம் வர்ஷிப் கேட்பாங்க, தனியாக வர்ஷிப் பண்ணிருப்பாங்க வீட்டில். அப்போ ஐசியூவில் போய் வச்ச உடனே நைட் நான் தங்க முடியாது, நான் வீட்டுக்கு வந்துடணும். ஒரு நர்ஸ் மட்டும் கூட இருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, டாடா வாட் இஸ் த சர்ப்ரைஸ் யூ ஆர் கோயிங் டு வாட் ஆர் யூ பிளானிங், என்ன சர்ப்ரைஸ் நீ பிளான் பண்ணுறேன்னாங்க. நான் சொன்னேன், என்ன சர்ப்ரைஸ், நான் அடிக்கடி நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தான் பண்ணுவோம். நான் சொன்னேன், இந்த நேரத்தில் நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியும், எப்படி தான் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுவேன். ஒய் யூ ஆர் ஆஸ்கிங்? நோ நோ நோ, ஐ திங்க் யூ ஹேவ் புக்ட் அ ரூம் நெக்ஸ்ட் டோர். நீ பக்கத்தில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கிற, அங்கே வந்து ஒர்ஷிப் டீம் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிற, எனக்கு ஒர்ஷிப் நான் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அப்புறம் என்னை கூட்டி போகிற கரெக்டாக அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் ஐசியூ பக்கத்தில் ரூம் புக் பண்ண முடியுமா, என்ன பேசுகிற நீ? புக் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுவேன், அந்த மியூசிக் ஒர்ஷிப் வச்சுருவேன். ஆக்சுவலாக அதுக்கு முந்தின நாள் ரொம்ப பிடிச்சமான ஒரு கப்பல், அவங்க மியூசிக்கை கேட்கணும்னு ஒர்ஷிப் அவங்க நல்லா தனியாக ஆடுற நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்களோட இவங்களும் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க மியூசிக் கேட்கணும்னு சொன்னாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க யூடியூப்பில் இவளுக்காக மட்டும் ஒர்ஷிப் பண்ணி ஜெஸ்ஸியோடு கூட சேர்ந்து 1.5 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணாங்க யூடியூப்பில். அப்படியே ஃபோனில் பார்த்துக்கிட்டு ஒர்ஷிப் பண்ணாங்க. இப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், என்ன திருப்பி என்ன சொல்லுன்னேன். இல்லை, ஐ கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப் ஆலன். எங்களோட ஒர்ஷிப்பில் டெல்லியில் இருக்கிற ஒரு தம்பி குக்கி, என்ன தம்பி, அவன் ஒர்ஷிப் பிடிக்கும் அவங்களுக்கு. அவன் சத்தம் கேட்குது, மியூசிக் சத்தம் கேட்குது, ஒர்ஷிப் சத்தம் கேட்குது, இல்லை நீ வந்து ஏதோ பண்ணுற அப்படின்ட்டாங்க. நான் அப்புறம் வந்துட்டேன் வீட்டுக்கு. மறுநாள் காலையில் சொல்கிறாங்க, இன்னும் சம்திங், நான் அந்த இடத்துக்கு போனேன் நேற்று நைட்டு. போனியா? என்னது சொன்னாங்க, நைட்டு வந்து நான் எனக்கு வந்து எப்படின்னு தெரில, ஆனால் ஒரு இடம் வர்ஷிப் பயங்கரமாக நடக்குது, அந்த இடத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை கொண்டு போகிறாரு. நான் வந்து அது நல்ல சத்தம் கேட்குது. திறந்த உடனே கதவை எல்லாரும் ஆரவாரம் பண்ணி என்னை வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே வந்து விக்ட்ரி இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு இருக்குது பேனரு. ஸோ அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இட்ஸ் விக்ட்ரி இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு. அப்போ என்னை வெல்கம் பண்ணுறாங்க. நான் உள்ளே போகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இடம், அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம் அப்படின்றாங்க. சரி, அந்த விஷனை குறித்து உன்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு கேட்டேன். 2 காரியம் தான். ஒன்று, இந்த வியாதியிலிருந்தோட ஃபினிஷ்டு, நீ ஹீலிங் ஆகிட்ட அப்படி சொல்கிறாரா, இல்லைன்னா உன் ஓட்டம் முடிஞ்சிருச்சு நீ வான்னு சொல்கிறாரா. பட் வாட் எவர் இட் இஸ் டேடா, ஐ வாண்ட் டு கோ தேர், ஐ லைக் தட் பிளேஸ். ஸோ அப்போலேருந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே திடீர்னு அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்னென்னு கேட்டேன், ஏஞ்சல்ஸ் ஆர் சிங்கிங், ஐ கேன் சி காட் இஸ் ஸோ குட், நோ இஸ் சென்டிங் ஏஞ்சல்ஸ் ஃபார் மீ. அப்படியே தான் அந்த இதில் தான் இருக்கிறாங்க. உங்கள் அக்கா வந்துருவா, நான் போட்டுமா, எதுக்கு ஏன் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு, போட்டுமா அப்படின்னு நான் சொன்னேன். நாளைக்கு மகா வந்துடுவா, நம்ம மகா. அடுத்த நாள் உங்கள் அக்கா வந்துடுவாங்க. அது வரைக்கும் பெயின்ஃபுல், ஐ வாண்ட் டு கோ அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், வந்துடுவாங்க. இல்லை நான் யூடியூப், நான் இதில் வீடியோவில் காலையிலே பேசிட்டேன்ல, ஸோ ஓகே, நோ நீட், ஐ வாண்ட் டு கோ. ஸோ அந்த போகிற ஒரு மூடில் லாஸ்ட் 1 வீக் இருந்தாங்க, அளவே இல்லை. அப்புறம் நான் அதுக்கு முந்தின நாள் மட்டும் வீட்டுக்கு போனேன். போயிட்டு ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்கிட்ட, ஒருவேளை இது ஒரு முடிவாக இருக்கலாம், அப்படி இருந்தால் என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் வச்சிருந்தேன். அடிச்சிட்டாங்க நர்ஸ் மூலமாக. வேர் ஆர் யூ டேடான்னு நான் சொன்னேன், ஆஃபீஸில் இருக்கிறேன். ஹூ ஆர் ஆல் தேர்? நான் சொன்னேன், ஸ்டாஃப் மீட்டிங், எவ்ரிபடி இஸ் தேர், கேன் ஐ ஸ்பீக் டு தேம்? ஸ்பீக்கரில் போட்டு 45 நிமிஷம் எல்லா ஸ்டாஃப் யார் யாரெல்லாம் இருக்க பேர் சொல்லி ஒவ்வொருத்தரையும் தேங்க் பண்ணி, எவ்வளோ நீ ஊழியத்துக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கிற, சில காரியம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டிக்காக சொல்லி ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஓகே பாய் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இங்கே எல்லாம் ஸ்டாஃபெல்லாம் அழுகுறாங்க, பட் அவங்க அழலை. எனக்கு ரொம்ப இமோஷ்னல் ஆகுது.
இதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஐசியூக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் பாஸ்டர் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஜெஸ்ஸிட்டு சொன்னேன், டாக்டர் வரப்போகிறா பேசியிருக்கிறேன், நான் பேசட்டுமான்னு கேட்டாங்க. பேசு இன்னொன்று ஜெஸ்ஸி ஜீனட்டுக்கிட்ட சொன்னோன்னே என் மக கிட்ட சொல்கிறாங்க, அம்மா வந்து உனக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு, நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சிறந்த அம்மாவாக இருக்க ட்ரை பண்ணேன், பட் ஐ எம் ஏ ஹியூமன், எந்த காயமும் வேண்டாம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்புறம் என் மகன்கிட்ட அவர் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி போட்டேன். அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு காது மிஷின் ஒன்று அம்மா வச்சுருக்காங்க, அதுக்கு இவங்க தான் கூப்பிட்டு போவாங்க, நான் போக மாட்டேன். கண்ணுக்குனா கூப்பிட்டு போவாங்க, பல்லுனா கூப்பிட்டு போவாங்க. லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக என்னுடைய சிக்னஸ்னால உங்களை அந்த அளவு நான் கவனிக்கலை, என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா தப்பாக மன்னிச்சிருங்க. லாங்குவேஜ் பேரியர்னால் ஏதாவது நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன், மன்னிச்சிருங்க. ஸோ அது நடக்குது. அது போக எங்கள் குடும்பத்துக்குள்ளே சில சமாதானம் இல்லாத ஒரு இது இருந்துச்சு. அந்த காரியத்தில் பயங்கரமாக பிரயாசப்பட்டு வந்து மன்னிக்க முடியாத சிலர்கிட்ட பேசுகிறாங்க. கூப்பிட்டு வர வச்சு நான் வந்து எழுதிக்க முடியலை, காலெலாம் வீங்கிருச்சு. என்னால் முடிஞ்சால் நான் கட்டில் விட்டு இறங்கி உங்கள் காலில் விழுந்துருவேன், விழுந்து கேட்பேன், எனக்கு வாக்கு கொடுங்க. வாழ்க்கை எவ்வளோ நேரம், இது பாருங்க நான் போகிறேன். மனுஷனோட மனுஷன் ஒப்புரவாகாமல் இருந்தால் என்னது, நீங்களும் ஒரு நாள் இறக்கணும்ல, எனக்கு வாக்கு கொடுங்க. நான் என்னுடைய கடைசி விஷயம் நிறைவேற்றுவீங்களா, நீங்கள் ஒப்புரவாகணும். அப்படி பேசுகிறேன். அப்படியே அழுகுறாங்க அவங்க. அழுதுட்டு, இல்லை எனக்கு வாக்கு கொடு. இவங்க அழ மாட்டேங்கிறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, நீ வாக்கு கொடு. அதே மாதிரி குடும்பத்தில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒப்புரவாகாத இடத்துலலாம் ஒப்புரவாகத்தில் பார்த்து அந்த வீடியோவை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒப்புரவாகுதலுக்கு பயங்கரமான ஒரு எஃபர்ட். லாஸ்ட் மினிட் பெட்டில் கூட மினிஸ்ட்ரி தான் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கேட்டேன், இவ்வளோ பேசுகிறோம், சரி என்ன ட்ரெஸ்ஸு போடணும் சொல்லு அப்படின்ன உடனே, எனக்கு ரெட்டு தானே பிடிக்கும், உனக்கு தெரியுமே ரெட்டு. ஸோ நான் உடனே ஒரு 3 ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தேன் வீட்டிலேருந்து. இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நானும் என் டாட்டரும் அயன் பண்ணி ஒரு செட்டு ரெடியாக அந்த ஃபியூனலுக்காக. உன் ஃபேர்வெல்லுக்கு என்ன, அப்படி தான் பேசணும், ஃபேர்வெல்லுக்கு என்ன வேணும், அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் வேணும். ஸோ ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஷேவ் பண்ணியிருந்ததுனால தலை கேன்சர், அந்த ஹேர் ட்ராப்னால இப்படியே விட்டுடலாமா, என்ன பண்ணலாம், இல்லை தலையில் போடுற ஹூட் இருக்குது, எந்த கலர் வேணும், 3 இருந்துச்சு, 8 வந்தோம். இந்த எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஜிபிஎஸ் அண்ணங்கிட்ட எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பா அண்ணன் சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்காதே குமார், நீங்கள் பேசுகிறதுனால பேசுகிறேன், நான் வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். நீங்கள் இவ்வளவு டீட்டெயிலாக பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடந்துட்டா ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ். இன்னொன்று சொல்லக்கூடாது, பட் வந்து ஐ வாண்ட் டு see miracle still அப்படின்றாங்க. அப்போ இந்த வுட்டு தான், இந்த காஃபின் பாக்ஸ் தான் போட்டோம் கிறிஸ்டினாக்கு, இந்த இதுதான் அதே இது நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன், இந்த அளவு சொல்கிறேன். அதை அவங்கக்கிட்ட காட்டினேன். ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த கல்லறை எங்கே வைக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஈஸி இல்லை மெட்ராஸில். ஸோ அப்போ பாஸ்டர்கிட்ட பேசினேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சர்ச்சு இல்லை ஃபியூனரலுக்கு, கல்லறை கூட என்ன தெரியல அப்படின்னு. பாஸ்டரை பார்க்க வந்தாங்க. பாஸ்டரை பார்த்து தேங்க் பண்ணாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக எங்களுக்கு நீங்கள் இருந்ததுக்காக நன்றி, எங்களை வந்து யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணாதப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க, நன்றி, யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், தேங்க்யூ, அனாயிண்ட் மீ அண்ட் ப்ரே ஃபார் மீ. ஸோ எண்ணெயை வச்சு என்னை அனாயிண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு தேங்க் பண்ணிட்டு
அவங்க போனாங்க. அப்போ தான் அந்த கல்லறை கொடுத்து யோசிச்சுட்டு அட்வென்ட் சர்ச்சில் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2/2 தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். 2/2னா 2/2 கட்டுறதுக்கு உள்ளே விட மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் பாஸ்டருக்கு அது புரியலை. 2/2 உடனே 2 பேர் அடக்கம் பண்ணுறது டெக் இருக்குல்ல, அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. என்கிட்ட சொல்லும் போது அப்படி தான் சொன்னாங்க. பாஸ்டர் நானும் ஒரு நாள் சாக தான் போகிறேன், எனக்கு ரிசர்வ் பண்ணுறது தப்பு இல்லையே பாஸ்டர். ஓகே பாஸ்டர்ன்ட்டேன். அதை இங்கே ஜெஸ்ஸிட்ட சொன்னேன். நான் சொன்னேன்ல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு பாரு, உனக்கும் அதே இடத்துல ரிசர்வ் பண்ணியிருக்காரு பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ எந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறோம், எந்த கலரை பாக்ஸு, எந்த வேனு, எந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் சொல்கிறாங்க பேசாமல் இவ்வளோ பேசுகிறதுக்கு நானே ட்ரெஸ் பண்ணிவிட்டு நானே போய் படுத்துட்டு பாயின்னு சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு துக்கம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு அழகான ஒரு வேலை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். 3 விதமான டெத் இருக்குது. இயற்கை மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம். அப்போ இது 3ல் ரொம்ப லேசானது நேச்சுரல் டெத்து தான். அது குறிப்பாக ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் மரித்தா. அப்போ அதுதான் நடந்திருக்கு. அதனால் எங்களுக்கு இந்த பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று, ஆண்டவருடைய ப்ரெசன்ஸு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த நாட்களில் ஆறுதலின் தேவன் எங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. ஆனால் உடன்படிக்கை நண்பர்கள், கவர்னன்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்கூட நாங்கள் எதையும் ஃப்ரீயாக பேசலாம், அப்படி சில நண்பர்கள் ஆர்டர் கொடுத்துருக்காரு. நல்ல ஸ்டாஃப் டீம் கொடுத்துருக்கிறாரு. இவங்கள்லாம் எங்கள் கூட இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸு எங்களுக்கு இந்த 1.5 வருஷம் பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கு தேவ கிருபையும் மனுஷருடைய ஒத்தாசைகளும் இருக்குது. we are pulling on. எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். நாங்கள் இறந்து போகிற வரைக்கும் இருப்போம், அது இருக்கும். பட் பைபிளில் இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ துக்கப்படுறது தப்பு கிடையாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்பொழுது துப்பிக்காதுன்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் நம்பிக்கையோடு துக்கிக்கிறோம். ஆனால் துக்க நாட்கள் முடிந்து போகுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ யூ கேன் grieve with hope, there is an end. ஆமென். அதனால் தனியாக அழுதுருக்கேன். இப்போ கூட ஒரு 1 month முன்னாடி தனியாக அழுதுட்டேன். ஸோ grief is there, emotions are there, but quick revelation, purpose of God. இப்போ ஸ்தேவான் காக்கப்படலை. அந்த கல்லெல்லாம் எரியும் போது அப்படியே அந்த கல் எரியிறவங்க கையெல்லாம் அப்படி நின்று போச்சு அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் அவர் எழுந்துச்சு வரவேற்கிறாரு. பவுலை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, பேதுருவை விடுதலை ஆக்கியிருக்காரு ஜெயிலிருந்து, யாக்கோபை விடுதலை ஆக்கலை. அப்போ அந்த ஸ்டோரியும் ரிவைவல் ஸ்டோரியில் இருக்குது. அப்போ இது எல்லாம் இம்மைக்காக மட்டும் கர்த்தரை பின்பற்றக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். ஸோ பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், காட்ஸ் பிளான், இந்த லைஃபுக்கு கடந்த நித்திய வாழ்க்கை, அதெல்லாம் கொடுத்த ரெவலேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு அம்மாவை பார்ப்போம். அது ஒரு பெரிய கேள்வி. பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, அம்மாவை பார்ப்போமா? அது பைபிளில் நான் படித்த வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மரித்த பிறகு அவர்களோட ஒரு ரீயூனியன் இருக்குது. அதுக்கு நிறையா வசனங்கள் அதெல்லாம் சொல்லி பிள்ளைகளை நான் தேற்றி கொண்டு வர்றேன். பட் லைஃப் இஸ் நாட் த சேம், பட் we are very much comforted by God and comforted by people. உடன்படிக்கை நண்பர்கள். நான் இழந்தது யார்? உடன்படிக்கை. லைஃப்பில் கல்யாணத்தில், வாழ்வில், துக்கத்தில், அது மாதிரி. அப்புறம் உடன்படிக்கை ஃப்ரெண்டை இழந்துட்டேன் என் லைஃப்பில். பட் இன்றைக்கி எனக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உடன்படிக்கை நண்பர்கள், எதனாலும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நண்பர்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன ரொம்ப சேலஞ்சிங், ஒரு மரணத்தை ஃபேஸ் பண்ணுற ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரி, உடைய ஃபேமிலி, கணவரா, பிள்ளைகளா, சொந்தங்கள், அவங்கெல்லாம் நீங்கள் அந்த சில நாட்களாக சந்தித்த காரியம். இப்போ அவங்க என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறாங்க, என்ன காப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க, எங்கே அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அது கேட்டுட்டு அதில் செய்யும்போது இப்போ உள்ள சாதாரண மகள், என்ன நீ ஆள் உயிரோடு இருக்கும்போதே சாவுக்கான எல்லாம் செய்கிற,
அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ஆட்கள். அது சாவை பற்றி எதுக்கு பேசணும், அவங்க உயிரோடு தானே இருக்காங்க, அப்போயும் அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கே இப்போவே நீ செய்யணும், இப்போவே கல்றெல்லாம் ஏற்று விடணும், அப்படி தான் போதும். அது வந்து ஒரு அபசகுனம் நீங்கள் பண்ணுறது, அப்படி உலக மக்கள் நினைப்பாங்க. இப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படி கிறிஸ்தவங்க? மரணத்தை பற்றி பேசினாலே அது ஒரு அபசகுனம், அதான் உயிரோடு இருக்காங்களே இப்போவே எதுக்கு சாகதை பற்றி பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நிறையா அவங்களும் பேசியிருக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறீங்க பல காரியங்கள். அப்போ வந்து உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படிலாம் கூட சிலர் சொல்லக்கூடும் இல்லை, ஒரு பெரிய சேலஞ்சிங்கான காரியம். 4 வருஷம் பீரியடில் நான் இப்போ சொல்கிறது இந்த ஒரு வாரம் கதை தான். அதான் மீதி எல்லா நாட்களும் விசுவாசம் எந்த அளவுக்கு ஜெபிக்கணுமோ, எந்த அளவுக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் போராடணுமோ எல்லாம் போயிட்டோம். 4 லெவல் இருக்குண்ணே, 4 லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது. ஓகே. ஒன்று ஒர்க்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிரியையை அறிந்த லெவல். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியையை தான் அறிந்திருந்தாங்க, தேவனுடைய வழிகளை மோசே அறிந்திருந்தார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ கிரியை லெவலில் அறிந்த விசுவாசம் வந்து அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் லெவல். பேஸ் ஆண்டவர் செஞ்சார், சாட்சி சொல்கிறோம், அது பிரைஸ் காட், அது கிரியையினால் உண்டாகிற ஸ்தோத்திரம். 2வது லெவல் வேர்ட் ஆஃப் காட் லெவல், ஒர்க்ஸ் ஆஃப் காட் லெவலு, வேர்ட் ஆஃப் காட் லெவல். இன்னும் நிறைவேறலை, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் சொன்னதா அவர் கண்டிப்பாக செய்வார். அவர் இன்னும் நம்ம நிறைவேற காண்றதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் பண்ணிடுறது, அது வந்து வேர்ட் ஆஃப் காட் லெவல். அது யோசபாத்து யுத்தம் கத்தருடையது சொன்ன உடனே துதிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டான், மதில் விடுறதுக்கு முன்னாடியே துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து வேர்ட் ஆஃப் காட், கத்தர் சொல்லிட்டார், அது 2வது லெவல். 3வது வில் ஆஃப் காட் லெவல், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு விட்டு கொடுக்கறது. இயேசு கெத்செமனேல ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம், சித்தத்திற்கு விட்டு கொடுக்கிற ஒரு முதிர்ச்சி. இன்னும் கூட நான் சொல்லணும்னா வேஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழிகள். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன். யோபு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் அவர் தப்பு செய்ய மாட்டார். விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் எங்கள் கன்விக்ஷன் மாறாது. மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ கிறிஸ்துவன் அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்காது. அப்போ ஒர்க்ஸ் ஆஃப் காட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியாது. வேர்ட் ஆஃப் காட் லெவல், வில் ஆஃப் காட் லெவல், வேஸ் ஆஃப் காட், விஸ்டம் ஆஃப் காட் லெவல். சொந்த மகனை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க சொல்கிறாரு, அவன் கொண்டு போகிறான், அதுதான் நமக்கு ஸ்டோரியாக பைபிளில் கொடுத்துருக்கிறாரு. விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, ரெவலேஷனில் நிற்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு பைபிளில் இருக்குது. யோபுக்கு என்னென்ன தெரியல, சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணா விளங்குவேன். அதனால் அந்த லெவலில் எங்களை ஆண்டவர் நடத்தியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, அந்த நேரத்தில் அவிசுவாசங்கிறத விட நித்தியத்தை குறித்த கிளாரிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் தெளிவு இருந்தது. ஆமாம், நித்தியத்தை குறித்து. சரி, அந்த டைமில் வந்து உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் அவங்க இப்போ வந்து இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறீங்க, இவ்வளோ நாள் ஜெபிச்சிங்களே, என்ன நடந்தது, அது மாதிரி வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா? எனக்கு பின்னால் பேசுனாங்களான்னு தெரியல, ஆனால் என் முன்னால் யாருமே வந்து ஏன் சுகம் ஆண்டவர் கொடுக்கல, யோபுக்கு இருந்த சில நண்பர்கள் யோபுவை டார்ச்சர் பண்ணது போல் என்னை யாரும் டார்ச்சர் பண்ணலை. ஆனால் ஒருவேளை பேசியிருக்கலாம். ஆனால் நான் வந்து என் ஒய்ஃபு 2 பேருமே ரொம்ப என்கரேஜ் ஆனது. உலகம் எங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க, ஊழியர்கள் நம்மளை நேசிக்கிறாங்க. அந்த நேசமே, அந்த ஜெபம், அதுவே எங்களுக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. கிரிட்டிசைஸ் எங்களை யாரும் பண்ணலை. 1-2 சேனலில் வழக்கமாக எல்லாரையும் பேசுவாங்கள்ல, அதுதான் தவிர மற்றபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் எங்களுக்கு காது கேட்க பேசலை. பின்னாடி பேசின மாதிரியும் எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த 4 இயர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேன்சர்லேருந்து அப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க, டாக்டர்கிட்ட போகிறோம், இப்போ வந்து சேஞ்ச் வந்திருக்குது, உங்கள் ஜெபத்துக்கு தேங்க்ஸு, தொடர்ந்து ஜெபிங்க. அப்போ ஜெபத்துக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படிலான்ட்டு நீங்கள்.
பொதுவாக இந்த மாதிரி ஊழியக்காரங்க வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஊழியக்காரங்களுக்கு சிக்கானாலும் சரி, குடும்பத்தில் சிக்கானாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது மறைக்கிறாங்க. அது இதுக்கு வெளியே சொன்னால் அது ஆகும்ட்டு. நீங்கள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லி மக்களை ஜெபிக்க தோண்டுனீங்க. அப்போது ஒன்று வந்து என்ன இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இப்படியா அப்படின்னு மற்ற நினைக்கக்கூடுமே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மறைக்கிறாங்க. அப்படி இருக்கலாம் காரணம். அல்லது இவங்கள பற்றி தப்பாக மற்றவங்க நினச்சிருவாங்க, நீ மறைக்கிறாங்களா தெரியல. அது வந்து எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க? அது மறைக்கிறது சரியாக தவறா? என் மக்கள் மத்தியில் சொல்கிறது தான் கரெக்டாக? என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தர் அந்த சூழ்நிலையில் தங்களுடைய லைஃப்பில் நடக்கிறத எல்லாருக்கும் தெரிய வேண்டான்னு ப்ரைவேட் லைஃபு அப்படின்னு நினைக்கிறது நான் தப்பாக சொல்லலை. ஆனால் எனக்கு இருந்த கன்விக்ஷனு, என் ஒய்ஃபுக்கு இருந்த கன்விக்ஷனு, நம்ம சொன்னா தானே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நம்மளும் ஒரு மனுஷன் தானே. ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் நம்மளும் ஒரு மனுஷன்தான். நமக்கும் பாடுகள் உண்டுங்கிறத மக்கள் தெரிஞ்சால் தான் ரியலாக நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களோட கூட. அப்புறம் 2 வசனம் எனக்கு, ரெண்டுமே பவுல் சொல்கிறது தான். ஒன்று அப்போஸ்தலர் 20 ஆக்ட்ஸ் சாப்டர் 20. அவர் கடைசியாக மரிக்கிறதுக்கு கொண்டு போகப்படுகிறாருன்னு நினச்சி தான், இனி மீட் பண்ண மாட்டோன்னு நினச்சி தான் எபேசில் உள்ள லீடர்ஸுக்கு அவர் வர வச்சு பேசுகிறார் அவங்கக்கிட்ட. அப்போஸ்தலர் 20:20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, என் லைஃப் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டான லைஃபு. நான் எல்லாத்தையும் பிரயோஜனமானது எதையுமே நான் மறைக்கலை அப்படின்னு சொன்னது. 26ஆம் வசனமும், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால. அப்போ ஒரு மூத்த ஊழியராகிய பவுல் சபையில் உள்ள மூப்பர்களுக்கு எல்லாவற்றையும் ஷேர் பண்ணியிருக்கிறார். இது ஒன்று. தெசலோனிக்கேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை, கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கே பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1:8 ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. We do not want you to be ignorant of what we are going through. ஊழியக்காரனாகிய நாங்கள் கடந்து போகிற பாதை உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இதுதான் எங்களுக்கு ஆக்சுவலாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். ஸோ அப்படி ஷேர் பண்ணுறார். ஸோ அதனால் நம்ம ஸ்டோரியை நம்ம வந்து ஒரு மாய்மாலமாக இல்லாதபடிக்கு இருக்கிறத சொல்லிடுவோம். துக்கப்பட்டால் துக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், அழுகிறோன்னா அழுகிறோன்னு சொல்கிறோம். அதனால் அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு அதை வந்து 2 பேருமே நாங்கள் உடன்பட்டு தான் செஞ்சோம். எவ்ரி ரிப்போர்ட் நான் பப்ளிக்காக பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃபாக இருக்கிறதுனால அதை ஒரு தடவை காட்டிடுவேன். ஓகே ஓகே, ஸோ இது ஓகேயா, இந்த பிக்சர் ஓகேயா அப்படிங்கிறத காட்டிடுவேன். அது இப்படி தான் நாங்கள் ஷேர் பண்ணோம். அதான் பவுல் சொல்கிறார், அந்த நீங்கள் அப்போஸ்தலர் 20:25 இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் அதே சொல்கிறாரு. ஆமாம், அதனால தான் அவங்க ரொம்ப அழுகிறாங்க, அவங்களும் அழுகிறாங்க பவுல்கிட்ட. அப்போ அவருக்கே தெரிஞ்சுட்டு இனிமே அவ்வளோதான் ஃபைனல். இதுதான் லாஸ்ட் மீட்டிங்னு நினைக்கிறாரு. எபேஸில் உள்ள மூப்பர்களை கூப்பிட்டு பேசிட்டு பை சொல்லிட்டு, ஆனால் அங்கே தான் அதிக வருஷம் இருந்தார் எபேஸில். அப்போ வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போதும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறது தான் நல்லது. எஸ், நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் தான் என்பதை மக்களுக்கு விளங்க பண்ணணும். அது நம்ம வந்து இல்லாட்டா மக்கள் சிலர் நினைக்கிறாங்க நம்ம இன்னும் தெய்வதூதல் மாதிரி வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி இவங்களுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து மக்களுக்கு அது தெரியப்படுத்தினா தான் நம்ம கூட இணைந்துன்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி அது தெரியப்படுத்துறது நல்லது. வேதத்தின்படியே நம்ம பார்க்குறோம், உலகத்தின்படியே நம்ம நல்லது. நம்ம மறைச்சி வைக்கிறதுக்கு அவசியம் இல்லையே. இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்லிட்டா இதுதான் என்னுடைய பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமே இல்லை? சரி, இப்போ வந்து
பிரியமானவர்கள் மரிக்கும்போது அழலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது பதில் வந்து இயேசுவே அழுதாரு. இல்லை லாசரை உயிரோடு எழுப்ப போகிறேன்னு தெரிஞ்சுமே அவர் அழுகிறார்ல. ஆமாம். அப்போ 3 காரியம் என்ன, அதாவது இங்கே ரோமரில் பார்த்தீங்கன்னா வந்து அழுகிறவர்களோடு அழுங்கள். ஆமாம். ரோமன்ஸ் 12:15 சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அதாவது துக்க வீட்டில் போயிட்டு அழாதேன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு மட்டமான ஆலோசனை. இயேசு துக்க வீட்டில் போயிட்டு அற்புதம் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சு அழுகிறார். ஸோ இயேசு கண்ணீர் விட்டார், அற்புதம் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சோம். ஸோ வி மஸ்ட் ஐடென்டிஃபை. சிலர் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அந்த நேரத்தில் அழாதீங்க சிஸ்டர், பிரதர் பரலோகத்தில் இருக்கிறாரு. இப்போ பரலோகத்தில் இல்லைன்னா இந்த அம்மா அழுவுது, வீட்டில் இல்லைன்னு தானே அழுவுது. ஸோ அந்த நேரத்தில் அந்த உணர்வை புரிஞ்சுக்கிடாமல் நம்ம ஆளுங்க அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்கறதும் பைபிள் டீச்சிங் கொடுக்கறதும். ஒரு மரண வீட்டுக்கு நான் போயிருந்த போது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பழக்கம்னா, ஒய்ஃபு கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைகள் சின்ன இறந்துட்டோடனே இவங்க அழவே இல்லை. அப்போ வந்து மரணத்துக்கு கொண்டு வர்றாங்க, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி. அப்போ ஏன்ட்டு சொல்கிறாங்க இவங்க அழவே இல்லை. அழலைன்னா டேஞ்சர், அது மனசுக்குள்ளே ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வாய் விட்டு அழுதுறணும். பெரியவர்கள் சொல்ல அவங்க வந்து அழுதுட்டா நல்லது, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ துக்கத்தில் இருக்காங்க. அப்போ நான் போய் உட்காந்து பேசுகிறேன். நான் நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியாக வேதனைப்படாதுங்க, வாய் விட்டு அழலாம், தப்பு இல்லை, ஆண்டு விட்டே அழுதுடலாம். நீங்கள் ஒரு என்ன எனக்கு நினைக்கிறேன், என் கணவரை ஏன் எடுத்துக்கொண்டீங்கன்னு விட அழுங்க தப்பு இல்லை, அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார் இந்த டைமில். அதனால் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஆனால் நீங்கள் மனசுலேயே அப்படியே ஒழிச்சிருங்க, அழுத்துருங்க. சாவு வீட்டில் போகும்போது பாஸ்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன், அங்கே நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், கடைசியில் ஆனால் இறந்துருப்பாங்க அவங்க. அந்த வீட்டுக்கு நம்ம உள்ளே போன உடனே அந்த அம்மா ஓன்னு அழுது, பாஸ்டர் ஜபத்தை ஆண்டவர் கேட்கலையே பாஸ்டர், ஜெபம் பண்ணீங்களே பாஸ்டர், போயிட்டாரே பாஸ்டர், அந்த ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு பாஸ்டர்னு அழுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொஸ்டின் கேட்கல, அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அப்படியே பக்கத்தில் போய் நின்னாலே போதும், அவங்க பின்மாற்றத்துல எல்லாம் போகலை. அந்த உணர்வை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த என்வாயர்மெண்ட்டை கொடுக்கணும். இன்னொரு காரியம் என்னென்னா, சிலருக்கு வந்து இந்த உணர்வை அப்படியே கொட்டிடுவாங்க. சிலர் வந்து வேதனை இருக்கும், ஆனால் அழுகைங்கிற காரியத்தின் மூலம் வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ என்னுடைய ஒய்ஃபுடைய டெத்துக்கு 1 இயருக்கு முன்னாடி தான் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணனுடைய வீட்டில் அக்கா கிறிஸ்டினா அக்கா இறந்தாங்க. அது ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணனுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய வே. அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க, கதறினாங்க, துடித்தாங்க. நான் போயிருந்தேன், பார்த்தேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 1 இயர் கழித்து 1 மந்த் கழித்து என் ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. என்ன வந்து அப்படி நான் அழுகிறத யாரும் பார்க்கல. ஸோ உள்ளுக்குள்ளே சில பேச்சு, ஒரு விதத்தில் பார்த்தா என்ன பார்த்து இவனை கல் நெஞ்சக்காரன், ஒய்ஃபு இறந்துருக்கிறா, அழமாட்டேங்கிறான். நான் எவ்வளோ அழுதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். தனியாக இன்றைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் சில நேரத்தில். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்னுடைய பர்சனாலிட்டி அது, நான் அழலை. ஆனால் அழுத மாதிரி மக்களுக்கு தெரியலை. மக்களுக்காக நான் அழவும் விரும்பலை, நடிக்க விரும்பலை, ஆஸ் இட் இஸ். அப்புறம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் அப்படி அழுகுறாரு. அப்போ அவருக்கு என்ன விசுவாசம் இல்லையா? இந்த மக்களுக்கு வந்து நாங்கள் எப்படி அழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்களே நிர்ணயம் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனை. மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் வந்து, மனிதர்களுக்கு மனிதர்கள் அவங்களுடைய உணர்வுகளில் வித்தியாசம் இருக்கும். சிலர் வந்து வெளியே கண்ணீர் விட்டு அழுவாங்க, சில இருதயத்துக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பாங்க, ரியலாக உடைஞ்சிருப்பாங்க. பப்ளிக்கில் அழுவாங்க, தனியாக அழுவாங்க. ஆமாம், அது தெரியாது. இதை புரிந்து கொள்ளாமல் தான் சில மனுஷர்கள் பேசுகிறது, அது தவறு. சாவு வீட்டில் கண்டிப்பாக அழுகிறவங்களை பார்த்து அழக்கூடாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொல்லுவேன், முடிஞ்சால் உங்கள் தோளை கொடுங்க அழுகிறதுக்கு, அவ்வளோதான். ஒவ்வொரு சொந்தக்காரங்க வரும்போது கொஞ்சம் திருப்பி அழுவாங்க, அது நல்லது. ஆனால் அவங்க அழுது அழ 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 அவங்களுடைய பாரம்லாம் குறைஞ்சி ரிலீஸ் ஆகும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் பார்த்தேன், அவங்க அழவே இல்லை, மணிக்கணக்கு ஆச்சு இப்படி இருக்கான்னு. அப்புறம் நான் போய் பக்கத்தில் வந்து, சிஸ்டர்
உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் வாய் விட்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதுருங்க நீ. அப்புறம் வார்டில் உட்காந்துருக்காங்கன்னு அது குடும்பத்தாருக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுதான் தவறான முடிவுக்கு நடத்திடும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃப்ரீயாக கண்ணு விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஃபைனல்ஸு. எல்லாருக்கும் இந்தியா வின் பண்ணணும்னு ஆசை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்ன உடனே ஒருத்தன் அப்படியே டைவ் அடித்து கத்துறான், ஸ்க்ரீம் பண்ணுறான், கை தட்டுறான். இன்னொருத்தன் அமைதியாக உட்காந்து அவனும் சந்தோஷப்படுறான். இவன் இமோஷன்ஸு அமைதியாக, அவன் இமோஷன்ஸு அப்படி. அது போல் ஒரு மரணம்னு வரும் பொழுது குட் ஆர் பேட் இமோஷன்ஸு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீடம் உண்டு. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மனுஷர் வித்தியாசம் உண்டு. அதில் அவங்கள வெளிப்படுத்துகிற விதத்தில் வித்தியாசம். சிலருக்கு ஃபேமிலியில் இருக்குது. எனக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர், மனைவி ரொம்ப நேசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பிரதர் ஏன்னா உங்கள் ஊழியக்காரர் சகோதரர் நேசிக்கிறதே இல்லை அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து அமைதி அன்பை வெளிப்படுத்துவாங்க. சிலர் வந்து ஆர்ப்பரிப்பு ஐ லவ் யூ இது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அமைதி அன்பை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகிற அன்பை வெளிப்படுத்துகிற வித்தியாசம் சிஸ்டர். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் மற்றவங்கள மாதிரி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல வித்தியாசமான உணர்வுகள் உண்டு. அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்கள நேசிக்கலைன்னு நினைக்காதங்க. அப்படி சொன்ன பிறகு தான் அவங்க அப்படியா பிரதர் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல், தன் கணவர் தன்னை நேசிக்கிறத வெளிப்படுத்துகிற விதத்தை புரிந்து கொள்றதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ மரண வீட்லேயும் சொன்ன மாதிரி ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தர் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பாங்க, வெளியில் சிலர் கதறி அழுவாங்க. அது டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை மக்கள் புரிந்து கொள்ளணும். எங்கள் வேணும் அழுகிற வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதான் ஒன்று. நான் வந்து ஊழியத்தின் ஆரம்ப காலம் அப்போ வந்து கிராமத்தில் ஊழியம் செய்துக்கிட்டு பைபிள் காலேஜை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஊழியக்காரங்களை சந்தித்தேன். நல்ல பெந்தேகோஸ்து அனுபவத்தோடு ஊழியம் செய்கிறவங்க. அவங்க ஒரு அனுபவம் சொன்னாங்க. என்னுடைய வாலிப மகள் அவள் வந்து நல்ல அபிஷேகம் பெற்று எங்கள் சபை ஊழியத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தவா. நல்ல டீச்சராக வேலை செய்து கொண்டு இருந்தேன். சாட்சியான வாழ்க்கை தான். திடீர்னு வியாதி போய்ட்டு மரணப்படுக்க ஆகிட்டான். நான் ரொம்ப ஜெபம் பண்ணோம். சபையெல்லாம் வந்து டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. படுக்க ஆகிட்டான். ஒரு நாள் வந்து எங்களை கூப்பிட்டு அப்பா மட்டும் நான் எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, நிறைவேற்றிங்களா? இவங்க அழுகிறாங்க உடனே. ஏன்னா உயிர் பெறணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா அப்படி சொல்கிறேன்னா, இல்லை தேவதூதல் வந்துட்டாங்க, வானம் திறந்துருக்குது, நான் பார்க்குற இயேசு அங்கே நிற்கிறாரு, தேவதூதல் எனக்காக வந்துட்டாங்க, நான் வந்து தேவனுடைய ராஜ்யம் போக போகிறேன். அப்போ இவங்க அழுதுகிட்டே என்ன செய்யணும்னு கேட்டால், நான் வந்து ஆண்டவர் என்னை அழைச்சி அவருடைய ராஜ்யத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. என் கூட வேலை பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, ஆனால் எல்லாம் வந்து அழுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அழக்கூடாது, அவங்கள யாரும் அழ வேண்டாம்னு சொல்லுங்கள். என்னுடைய அடக்க ஆராதனை வந்து அழுகையோடல சந்தோஷமாக துதித்து கொண்டு நீங்கள் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். சரிம்மான்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க, கண்ணை மூடி மக போயிட்டா. தெய்வதூரில் வந்துட்டா பக்கத்தில். அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல தெய்வதூரில் வந்துட்டாங்க நீ. அப்போ ஆண்டவர் கொண்டு போயிட்டார். அவன் சொன்னான், பிரதர் நாங்களும் அவள் சொன்னதுனால அமைதியாக இருந்து அப்புறம் ஒரு திருமண ஆராதனை மாதிரி இங்கே அடக்க ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மகளை இழந்தது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வாரமாகவே தேவதூதர்கள் பாடுறது துதிக்கிறான்னு காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காருல்ல. அப்போ வந்து இப்போ அதை சொன்ன மாதிரி இந்த உலகத்தின் இதை விட்டு வெளியே கொண்டு வந்து பரலோகத்துக்கு நேராக இதயத்தை இணைச்சிட்றாரு. அப்போ அவங்கள ஆயத்தப்படுத்தி அது இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் 3 விதமான மரணம்னு சொல்லலான்னு. ஆமாம். ஒன்று இயற்கை மரணம், அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். 2வது ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத்து. 3வது நித்திய மரணம், இட்டர்னல் டெத்து. இந்த 3ல் லேசானது ஃபிசிக்கல் டெத்து தான். இதை வந்து பைபிளில் நித்திரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 4 இடத்துல பார்த்தீங்கன்னா, யோவான் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா
யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாருல, இயேசு சொல்றாரு, இவைகளை 11 ஜான், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றான். இதே வசனம் 1 கொரிந்தியர் 15:20 இருக்கு. 1 கொரிந்தியர் 15:20 இருக்கு. பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அந்த மென்ஷன் வந்து கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார் அப்படி இருக்கு. சங்கீதம் 13:3 இதே வசனம் இருக்குது. Psalm 13:3, சங்கீதம் 13:3, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரண நித்திரை. அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 4:14, 1 Thessalonians 4:14, அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும். அப்போ இந்த இயற்கை மரணங்கிறது ஒரு தூக்கத்தில் போயிட்டு எழுந்திருக்கிற மாதிரி தான், இங்கே தூங்கி அங்கே எழுந்திருக்க போகிறாங்க. இதுதான் மரணத்தில் நடக்கிற விஷயம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உடைய நமக்கு இந்த இயற்கை மரணம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. திருப்பி பார்க்கவும் போகிறோம். நான் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அம்மா வந்து எப்படின்னா, இப்போ ஊருக்கெல்லாம் போனாங்கன்னா, நம்ம மலேசியா போயிட்டு வர்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியுது இல்லை, போயிட்டு வர்றாங்க, யூஎஸ் போயிட்டு வந்தாங்க, பார்ப்போம். இதில் வந்து அதே தான் போயிருக்காங்க. ஆனால் எப்போ வருவாங்க, எப்போ பார்ப்போங்கிறது தெரியாது. நம்முடைய மரணமாக இருக்கலாம், ஆண்டோடைய வருகையாக இருக்கலாம், அப்போ பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து எங்கே இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும், அந்த நம்பிக்கை இல்லை. ஃபோன் கால் பண்ணலாமா இடையில? இப்போ நமக்கு வந்து மலேசியா போனாங்கன்னா ஃபோன் காலில் பேசலாம், அது பண்ண முடியாதுப்பா. ஆனால் அம்மா வந்து பெட்டர் பிளேஸில் இருக்கிறாங்க. we will see her again, mama is gone to sleep அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிள்ளைகளுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு ஆறுதல். பைபிளில் நேச்சுரல் டெத், இது ஸ்பிரிச்சுவல் டெத்துங்கிறது, ஆவிக்குரிய மரணம்ங்கிறது ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் அந்த வித்திலிருந்து பிறக்கிறதுனால, பிறக்கும் பொழுதே நம்ம ஆவிக்குரிய மரணத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். நீ மரத்தின் கனியை புசிக்கிறதுனால சாகவே சாவாயினாரு. அது பிசிக்கல் டெத் இல்லை, ஆவிக்குரிய மரணம். ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கிறது. நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படும் போது நமக்கு என்ன ஆகிறது? ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். அப்போ இன்றைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் நிறைய பேர் இன்னும் ஆவிக்குரிய மரணத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த அதுலேருந்து எல்லாருமே ஆவிக்குரிய மரணத்திலேருந்து வெளியில் வரலாம். அதற்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை போய் சொன்னோம்னா அவங்கள ஆவிக்குரிய மரணத்திலேருந்து வெளியில் கொண்டுலாம் மீட்டலாம். ஆவிக்குரிய மரணத்திலேருந்து வெளியில் வந்துட்டா நித்திய மரணங்கிறது தேவையில்லை, எஸ்கேப் ஆயிடலாம். அப்போ மறுபடியும் பிறந்தவர்கள் இயற்கை மரணத்தை எளிதாய் சந்திக்கலாம், நித்திய மரணத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம், ஆவிக்குரிய மரணத்திலிருந்து வெளில வந்துடலாம். அப்போ ரட்சிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில். இந்த டெத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணுவதற்கு. அதனால தான் மனுஷனுடைய கடைசி எதிரியாகிய மரணத்தை, சத்துருவை இயேசு மேற்கொண்டார். இப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு இயற்கை மரணம் ஒன்றுமே இல்லை, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து வெளில வந்துட்டோம், நித்திய மரணத்துக்கு தப்பிச்சுக்கிட்டோம். அதனால் நித்திய மரணத்திற்கு தப்பிக்கிறதுக்கான வழி தான் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிடணும். அதில் தப்பிச்சுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மரணம், பைபிளில் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மரணம் என்னன்னு ரொம்ப அழகாக இருக்கும். அது நிறையா இருக்குது. அப்புறம் சாவு எனக்கு ஆதாயம்னு பவுல் சொல்கிறாரு. ஆமாம் சார், பவுல் சொல்கிறார்ல சாவு ஆதாயம். அப்போ ஆதாயம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பைபிளில் நிறையா இருக்குது. எது ஆதாயம்? இப்போ ஜெஸ்ஸி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆதாயம், எதை ஆதாயம்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறது பைபிளில் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ வாழ்க்கைங்கிறத பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. புல் பூ அதெல்லாம் வசனத்தை பார்க்கலாம். மரணங்கிறத வந்து இப்போ
எப்படி பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு நமக்கு ஒரு விடுதலைன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு கொரிந்தியர் 5:1. ஸோ இப்படி நமக்கு பைபிள்லேயே டெத்தை குறித்து நிறைய காரியங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது. இதை நமக்கு வந்து அறியாமையினால தான் இந்த இயற்கை மரணத்தில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இல்லை, இனிமே தான். இப்போ என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் கல்லறையில் எழுதியிருக்கிறோம், ஜெஸ்ஸி இஸ் நாட் டெட், ஷீ இஸ் மோர் அலைவ் நவ் தேன் ஷீ வாஸ் வைல் ஆன் எர்த். அப்படி எழுதியிருக்கிறோம். ஜெஸ்ஸி மரித்த நிலையில் இப்பொழுது இல்லை, பூமியிலே இருக்கிற நாட்களை காட்டிலும் அதிக உயிரோடு இருக்கிறார்கள் இப்பொழுது பரலோகத்தில். ஆமாம், இதுதானே அதானே ரியல் லைஃபு. இது ஒரு வெள்ளோட்டம் தானே. அப்படிங்கிறத நாங்கள் பைபிள்லேருந்து நல்லா படிக்கிறதுனால இப்போ கர்த்தருக்கு சித்தமானா இப்போ சர்ச்சில் ஒரு 6 வாரம் பேசினேன் டெத்தை குறித்து. என் ஒய்ஃபு 12th அன்னைக்கு இறந்து போகிறாங்க, April 12th. அது வெள்ளிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை உடனே அடக்கம் பண்ண முடியாது, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் வரணும். சண்டே வந்து சர்ச்சு சர்வீஸு, எங்களுக்கு சர்ச்சு ஹாலும் இல்லை, எங்கே அடக்கம் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அதனால் மண்டே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் சண்டே 14th சர்ச்சு சர்வீஸு. ஸோ எங்களுக்கு சர்ச்சு ஓன் இடம் இல்லாதனால நாங்கள் ஃபியூனரல் பார்லர்லேயே பாடியை வச்சிட்டோம். நாங்கள் கேட்குற டைம்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஒரு 5 மணி நேரம் சர்வீஸு, ஒரு 3 மணி நேரம் சர்வீஸு, பார்க்குற நேரம்னு சொல்லிட்டு 3 நாள் வச்சுருந்தோம். அப்போ சண்டே மார்னிங் வந்து ஃபியூனரல் பார்லரில் தான் பாடி காஃபின் பாக்ஸில் இருக்குது. சர்ச் நடத்தணும்ல, நாங்கள் வழக்கமாக வாடகை நடத்துகிற இடத்துல நடத்துகிறோம். நான் தான் பேசுகிறேன். விசுவாசிகள் எல்லோரும் பார்க்குறாங்க, இன்னும் ஒய்ஃப் நான் அடக்கம் பண்ணலை, நாளைக்கு தான் அடக்கம் பண்ண போகிறோம். அந்த April 14th தான் என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஐ டோன்ட் ஹேவ் மை ஒய்ஃப். ஸோ பட் அதில் வந்து நான் இம்மைக்காக மட்டும் கர்த்தரை மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள், நம்ம வந்து நித்திய வீடு. அதனால் வந்து எனக்கு ஆண்டவர் ஒரு சமாதானம் கொடுத்துருக்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15, அவர் டைம்ஸ் ஆர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம வந்து ஜெஸ்ஸியை மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய தரிசனங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள், அவங்க சொன்னது நிறைவேறினது, நிறைய காரியங்கள் இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக. அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ஒரு சேலஞ்சிங், நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு. மரணம் அப்படிங்கிறது என்பது ஒரு இனிமையான அனுபவம் இல்லை, ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு பரிசுத்தம் சொல்கிறார், மரணம் என்பது ஒரு இனிமையான அனுபவம் தெய்வ பிள்ளைகளுக்கு. அதனால் உலகத்திலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். இயேசுக்குள்ளே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆவிக்குரிய மரணத்திலேருந்து உயிர் பெற்றுட்டாலே மரணம் ஒரு இனிமையான அனுபவம் மாறிடுது. நல்ல நீங்கள் கடந்து சென்ற பாதையில் ஒரு மனுஷனாக, ஒரு கணவனாக நீங்கள் சந்தித்த உணர்வுகள், நீங்கள் செய்கிற காரியம், பிள்ளைகள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சம்பவங்கள். இது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கியிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறவங்க நம்ம எப்படி ஒரு மரணத்தை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். மரிச்சு போயிட்டவங்க இப்போ அவங்க நம்மளை பார்க்க முடியுமா, நம்ம அவங்கள பார்க்க முடியல, ஆண்டோடைய வருகிறது பார்க்கணும். அப்போ அங்கேருந்து அவங்க நம்மளை பார்ப்பாங்களா? இது மாதிரி சில காரியங்கள். நீங்கள் ரொம்ப ஜெபித்தோம் 4 வருஷம், உலகமே ஜெபிச்சது, நீங்கள் ஜெபிச்சிங்க. இவ்வளோ ஜெபித்த பிறகும் அவங்க மரிச்சிட்டனால நமக்கு இயேசுடைய ஹீலிங் பவரை குறித்து ஒரு டவுட் வரக்கூடிய கேள்விகள் அப்படிலாம் இருக்குன்னா, நம்ம இதெல்லாம் பலருடைய மனசில் இருக்கோம். அப்போ ஏன் ஆண்டு சுகமாக்கலை அப்படின்னு. அப்போ அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம தெளிவாக பேசினா நல்லாயிருக்கும். ஆனால் அது அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம பேசினா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நீங்கள் நிறைய காரியத்தை மரணத்தை குறித்து அறிந்து கொண்டீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி. சிலர் உங்களுடைய கணவரை இழந்திருப்பீங்க, மனைவியை இழந்திருப்பீங்க, பெற்றோரை இழந்திருப்பீங்க, பிள்ளைகளை இழந்திருப்பீங்க.
அதனால் மரணத்தில் இழந்ததுனால பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு, காயப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம். சிலருடைய உள்ளத்தில் பல கேள்விகள் இருக்கலாம். சிலர் இன்னும் ஆறுதல் அடையாதபடி அதே துக்கத்திலே மூழ்கி போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்கள், வேத வசனங்கள், அனுபவங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் இந்த துக்கத்திலிருந்து எழும்புவீங்க, கர்த்தருக்காய் பிரகாசிப்பீங்க. ஆமாம், இந்த மன சோர்விலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதலாக மாறுவீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களை காயங்களை ஆற்றவும், நீங்கள் இழந்து யாரையோ பறிகொடுத்ததுனால உண்டான காயங்கள் நீங்கள் உற்சாகம் அடையவும், அந்த துக்கம் நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆனால் அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இதனுடைய இன்னும் சில முக்கியமான காரியம் பேச போகிறோம். அதில் நீங்கள் தவறாமல் கேட்கணும், பங்கு பெறணும். இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை உங்களுடைய வீட்டில் யாரையோ பிரியமானவங்களை இழந்து தவிச்சிங்கன்னா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்க அந்த காயங்கள் மாறி, சோர்வுகள் நீங்கி, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்கிறதை விட பாஸ்டர் ஜெபிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா அந்த பாதையில் கடந்து போய் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்தினதுனால அவங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அந்த துக்கம், பாரம் இன்னும் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்குது. சாப்பிட முடியல, தூங்க முடியல அப்படின்னு தவிச்சிங்கன்னா இன்றைக்கு ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பும். உங்களுடைய உள்ளத்தில் அந்த பாரம் நீங்கும், அந்த துக்கம் நீங்கள் ஆறுதல் அடைவீங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, சகல ஆறுதலின் தேவனே, ஆமென். எங்கள் உள்ளான உள்ளங்களை நன்றாக அறிந்திருக்கிற எங்கள் அருமை தகப்பனே, எங்கள் நல்ல ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கீலேயாத்தின் பிசின் தைலத்தை பூசி ரணங்களை ஆற்றுகிற எங்கள் ஆண்டவரே, காயத்தோடு கேள்விகளோடு ஆண்டவரே, பிரச்சனை போராட்டத்தின் நடுவில் பரிகாரம் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிற மக்களை இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். உங்க பிரசன்னமும் உங்க வசன வெளிப்பாடும் நித்தியத்தை குறித்த ஒரு ரெவலேஷனும் கொடுத்து, இந்த வாழ்க்கை, இந்த பூமியின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை ஒரு வெள்ளோட்டம் தான், ரியல் லைஃப் நித்தியத்தில் தான். அதற்காக ஆயத்தப்படணும் என்ற காரியத்தை தான் நாங்கள் தெளிவாக வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். நீங்க இந்த காரியத்தை குறித்து இன்னும் அதிகமா எங்களுக்கு வெளிப்பாட தாங்க. இன்றைக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெவலேஷனை கொடுத்து அதிலிருந்து வெளியில கொண்டு வாங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்க ஆண்டவரை நீரோற்றாக்கி கொள்ள அவர்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தேவன் கூட இருந்து நடத்த விட்டு கொடுக்கிறோம். கர்த்தரே பிரசன்னராகி ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், வெளியில கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆறுதல் படுத்தி இருக்கிறார், துக்கங்களை மாற்றி இருக்கிறார். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். நிறைய பேர் மரணம்னா என்ன, அதையெல்லாம் எப்படி மகிழ்ச்சியோடு சந்திக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்திலையும் இந்த மரணம், அதை குறித்து அதனுடைய விளைவுகளை குறித்தும் நம்ம எப்படி நம்முடைய லைஃப்பில் மரணத்தை சந்திக்க ஆயத்தப்படணும் என்பதை குறித்தும் நம்ம தெளிவாக பேச போகிறோம். தவறாமல் பாருங்கள். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.